அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 23/7/2026. நவமி திதி காலை 7:04 வரை. அதன் பிறகு தசமி திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் பின்னிரவு 1:42 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, கிணறு ஆழப்படுத்த, வழக்கு தொடுக்க, கடன் தீர்க்க, இரகசிய ஆலோசனைகள் நடத்த, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலம் நீ பயந்தால் உன்னை துரத்தும், பணிந்தால் உன்னை விரட்டி அடிக்கும், துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் அது ஓடி வரும். அதனால தாங்க காலத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. கால நேரத்தை பார்த்தும் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். காலம் நம் கையில், நமக்காக தான் காலம் இருக்குது. அந்த காலத்தை நல்ல காலமாக மாற்றுறது நம்முடைய உழைப்பால் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடின உழைப்பால் எல்லா நாட்களையும் எல்லா நேரங்களையும் நல்ல நேரமாக நல்ல காலமாக மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி அத்தியாவசியமான செலவுகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேலைன்னு வேலை ஓயவே மாட்டேங்குதே, ஓய்வெடுக்கவே முடியலையேன்னு சொல்லி ஓட வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. வண்டி வாகன பழுதுகள், பராமரிப்பு செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மறதி எல்லாம் வரும். தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அவசியமாகுதுங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வியாபார உத்தியோக விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பக்கூடாது. எல்லா வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
தண்ணீரில் மிதக்கும் பந்து போல மனசை லேசாக வைத்து கொண்டால் கவலை என்னும் தண்ணீரில் நம்மை மூழ்கடிக்கவே முடியாது. அதனால தாங்க எந்த பிரச்சனை எந்த சிக்கல் வந்தாலும் அதில் நீங்கள் கரைஞ்சி போக மாட்டீங்க. அதை கடந்து வர்றதுக்கு என்ன வழின்னு யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் சவால்களை எல்லாம் தூக்கி எறிந்து வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முடியாதுன்னு நினச்சதையும் முடித்து காட்டுவீங்க. தெரியாதுங்கிற விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு சலசலப்பு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கேதோடு உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி சில நேரங்களில் உணர்வீங்க. சோர்வு களைப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சின்னதாக ஒரு டென்ஷன் இருந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் நீங்கள் போகலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சேவிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நகைச்சுவையாக நண்பர்களிடம் பேசுவீங்க. பழைய நண்பர்களிடம் பழைய சில சம்பவங்கள் அதெல்லாம் பேசி சந்தோஷமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமான சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. வந்த எதுவும் சொல்லி கொடுக்காமல் விட்டு போவதில்லை. அதனால தாங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஏதோ ஒன்று இதன் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்க வராரு அப்படின்னு நினைப்பீங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குன்னு எந்த விஷயம் நடந்தாலும் எது நடந்தாலும் ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி பார்த்து அந்த தொடர்புபடுத்துதலின் மூலமாக வரக்கூடிய விடைகளை வைத்து கொண்டு எதிர்காலத்தில் திட்டமிடுபவர்கள் ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரும். யாராக இருந்தாலும் உதவி கேட்டுடலாம். இவ்வளோ நாளாக கேட்கலாமா வேண்டாமான்னு நம்ம நினச்சிருந்தோம். இப்போ நம்ம தேவைக்கு அது தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம கேட்டுற வேண்டியதான். நம்ம ஒன்றும் சும்மா கேட்கல. இத்தனை வருஷம் உழைச்சி கொடுத்துருக்குறோம். இத்தனை வருஷம் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறோம். அவங்க உயர்வுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கேட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கண் வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஷன் கூட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் மாத்திர மாதிரி கூட வரும், கொஞ்சம் பார்த்துங்க. குரு பகவான் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பும் உங்களுக்கு வந்து சேரும். அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. தைரியம் கொடுத்துட்டுருக்கார் கேது. அப்படி இருக்கிறதுனால சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய திருமணம், அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய உத்தியோகம், படிப்பு இது மாதிரி மாறி மாறி அவங்கள பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நாம் தான் அப்படி இருந்துட்டோம், பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், நல்ல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் துரத்தி கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு நாம் இருக்கிற ஒரு தரமான
பொருள்கள் கொடுத்துட்டுருக்கோம், மற்றவங்கள விட தரமான பொருளை கொடுக்குறோம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும், எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு பார்ப்பீங்க, சக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு, களைப்பு, முன்கோபம்லாம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரக்கூடிய உறவை மனதில் வை, அனுபவத்தை தரக்கூடிய உறவை நினைவில் வை. அதனால தாங்க அன்பானவர்களை உங்கள் இதயத்துக்குள்ளார நீங்கள் போட்டு பூட்டி வச்சுப்பீங்க. அதே மாதிரி சிலதெல்லாம் அனுபவத்தை கொடுத்துட்டு போவாங்க, அது நல்ல அனுபவமாக இருக்கும் அல்லது வேறு அனுபவமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்குறவங்கள உங்கள் நினைவுலையே நீங்கள் வச்சுருப்பீங்க. மறுபடியும் அவங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இருந்தும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் பேசலாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் வேகமாக பேச வேண்டியது இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சோர்வு, களைப்பு சில நேரங்களில் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுறுசுறுப்பாக இருந்து சில முக்கிய வேலைகள்லாம் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நாசுக்காக பேசி சில வேலைகளெல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கேது வலுவாக உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடத்துல. அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. பெற்றோர் வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுடைய அனுபவத்தால் மூத்த அதிகாரிகளுக்கே சில அறிவுரைகளை இன்றைக்கி நீங்கள் வைப்பீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம் மனதிற்குள் இருக்கும் முடியாது என்ற எண்ணம்தான் நம்முடைய உண்மையான எதிரியாகும். வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளால் நம்மை ஒருபோதும் வீழ்த்திவிட முடியாது. அதனால தாங்க மனசை நீங்கள் உறுதியாக வச்சுப்பீங்க. ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி, ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது எதை தொடங்கினாலும் இது நம்மால் தான் முடியும், நாம் தான் இதை ஜெயிச்சு காட்டுவோம், நாம் தான் இதை செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அதீத தன்னம்பிக்கையுடன் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். தாமதமான வேலைகள்லாம் இன்றைக்கி வேகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால எதையும் யோசித்து பண்ணுறது நல்லது. டப்புன்னு முன்கோபத்தை பயன்படுத்தி யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. சிலர் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை குறைவான சம்பவங்கள்
அதெல்லாம் உண்டு. ஆனால் அதை வந்து அறிவுபூர்வமாக நம்ம எதிர்கொள்ளணும். என்னை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு குரலை ஒசத்தாமல் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாழ்த்தி பேசும் பொழுது உங்கள் நிலை உயர்ந்து கொண்டே போகுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே சண்டதில் போய் தான் முடியுது. என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் விழித்து கொண்டிருப்பீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தவங்க தோற்று போன மாதிரி நடிச்சிட்டா இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால் சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை புதுசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் அடங்கிவிட்டால் உடம்புக்கு மரியாதை இல்லை. எல்லாம் நடமாடும் வரைந்தான், ஆட்டம் போடுற வரைக்கும் தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் வந்துடுச்சுன்னு ஒரேடியாக ஆட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கவலையிலையும் நீங்கள் ஓய்ந்து போய்விட மாட்டீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இது ஒரு காலம், அது ஒரு காலம், ரெண்டையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் சமாளிச்சிட முடியும்னு வாழ்க்கையில் தினந்தோறும் படித்து கொண்டே இருப்பவர்கள், வாழ்க்கையை படித்து கொண்டே இருப்பவர்கள், குறுக்கிடும் மனிதர்கள் மூலமாக சில புது விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் கண்டகச்சனி அப்படின்னு ஒன்று நடந்துன்னு இருக்கிறதுனால யாரையுமே முழுசாக நம்பக்கூடாது. உங்களை மட்டும்தான் நீங்கள் ரொம்ப நம்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்கள நம்பணும். அதனால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுறக்கூடாது. நம்மளால் இதெல்லாம் முடியும், இவ்வளோ காலத்தில் நம்மளால் இந்த வேலையில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா தான் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, ஆசாபாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மூலமாக செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரனுக்குனால திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் ஆராய்ச்சியையும் இன்றைக்கி நீங்கள் தொடங்குவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சோர்வு களைப்பு விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனித வாழ்க்கை என்பது நினைத்தே பார்க்க முடியாத பல திருப்பங்களை கொண்ட நதியாகும். ஆமாங்க,
அதனால தாங்க அங்கங்கே அப்படியே திரும்பிக்கிட்டே தான் போகும். இடது போய் வலது போய் நேராக போய் அப்புறம் சுழண்டு போய் வளைஞ்சு போய் எப்படி நதி ஓடின்னு இருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையும் நதிகளைப் போல பல வளைவுகளை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் சில நெளிவு சுழிவுகளை கற்று வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருப்பவர்கள், எல்லோருடனும் வளைந்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார 7 மணி வரைக்கும், இரவு 7 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. விஷாகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்களும் இருக்கும். அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, சிலர்லாம் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு விமர்சித்து பேசுனீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனாலும் விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்ததுனால இரவு 7 மணி வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. திடீர் முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. கையெழுத்து போடுறதா இருந்தால் யோசித்து போடுங்க. முக்கிய ஆவணங்கள், அது மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா அதை யோசித்து பார்த்து படித்து பார்த்து இதனால் பக்க விளைவுகள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. ஓரளவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இரவு 7 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் ஏலக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாய் தவறி விழும் வார்த்தைகள் கை தவறி விழும் கண்ணாடி துகள்களை விட மோசமானவை. அதனால தாங்க தவறாக யாரையாவது தெரியாமல் பேசிட்டிங்கன்னா தைரியமாக போய் ஏதோ தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிங்க அப்படின்னு நேராக போய் நேருக்கு நேராக நீங்கள் சொல்லுவீங்க. மற்றவங்க மூலமாலாம் நீங்கள் சொல்லி அனுப்ப மாட்டீங்க. நானே போய் கேட்டுடுறேன், ஏதோ தப்பு நடந்துருச்சிங்க, இனிமேல் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணிப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த பயணங்களின் போது ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் அந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களை திருத்துறதுக்காகவும் முன்னுக்கு கொண்டு வருவதற்காகவும் வார்த்தைகளை பேசுபவர்கள், வாழ்க்கையை முன்னேற்றி விடுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி தான் சந்திரன் வந்துட்டே இருக்கார். அதுவும் விஷாக நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்துட்டே இருக்கார். இரவு 7 மணிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார போகிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பிரபலங்கள் உதவுறேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க ஒதுங்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம உழைப்பில் நம்ம கொண்டு வருவோம், நம்ம சம்பளத்துக்கு தூக்கி நம்ம பொது சேவை கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தனபூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி குரு பகவானின் அருட்பார்வை இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும், லாபம் இருக்குது. அதே மாதிரி பஜாரில் உங்களுக்குன்னு ஒரு தனி நல்ல பேர் இருக்கும், அதை தொடர்ந்து காப்பாற்றிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார இரவு 7 மணியிலிருந்து சந்திரன் வந்து உட்கார்றாரு. விசாக நட்சத்திரத்தில் உட்கார இருக்கிறாரு. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இதுவும் கடந்து போகும் என்பது பழமொழி. இதுவும் ஒரு வகையில் பழகி போகும் அப்படிங்கிறது புதுமொழி. அதனால தாங்க எல்லாம் பழகிடுச்சிங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்தாச்சிங்க, எவ்வளோ சம்பாரிச்சாச்சு, எவ்வளோ செலவு பண்ணியாச்சு, எல்லாம் ஒரு சுற்று வந்தாச்சுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் நீங்கள் அனுபவப்படாத துறைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா அனுபவங்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவசாலிகள், பட்டறிவாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் வெற்றி உண்டு, எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். திடீர் யோகங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. சூரிய பகவானுடன் குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு ஒரு பக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வரவேண்டிய பாக்கி தொகை, நிலுவத்தொகை அதெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதிகாரிகளை விமர்சித்து பேசுவது அதையும் கொஞ்சம் தவிர்த்துறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் படித்து முன்னேறுவாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமக்கலமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முயற்சியும் நல்ல குறிக்கோளும் உள்ளவர்களை தேடி வெற்றி தாமாக ஓடி வரும். அதனால தாங்க விடாமுயற்சியோடு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் குறிக்கோள் பெருசாக இருக்குங்க, லட்சியமும் பெருசாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற பெருந்தன்மை அந்த குறிக்கோளை எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் உண்டுங்க. குரு பயிற்சி ஆகிடுச்சு, இன்னும் பெருசாக ஒன்றும் தரலையே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குது. குரு பகவான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் சீக்கிரமாகவே குட் நியூஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது சரியாகுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி உண்டு. பிள்ளைகளுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். அவங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கறது, அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி எண்ணங்கள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உதவிகள் தான் கேட்குறாங்க. உத்தியோகத்தில் பெரிய உதவிகள் கேட்குற அளவுக்கு, அதாவது உங்ககிட்ட பெரிய உதவிகள் கேட்குற அளவுக்கு மூத்த அதிகாரிகளே வருவாங்க.
உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, யாரெல்லாம் நம்மோடு இருப்பர், யாரெல்லாம் நம்மை விட்டு விலகுவர் என்று காலம் முடிவு செய்வதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய வார்த்தைகளும் செயல்களுமே அதை முடிவு செய்கின்றன. அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் அன்பாக பேசுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதையே நீங்கள் செய்து கொடுத்து கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்போதும் எல்லோரின் நலனுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல 7.5 சனியாக நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டு விஷயத்துலேயும் நீங்கள் கராராக இருக்கிறது நல்லது. வேலைக்கு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. பயணங்களின் போது பொதுவாகவே நிதானமாக இருங்க. அதே மாதிரி எந்த உணவு ஒத்துக்குது எது ஒத்துக்கலை அப்படிங்கிறத இந்த 7.5 சனியே உங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் எது ஒத்து வரலையோ அதை ஒதுக்கி தள்ளுறது ரொம்ப நல்லதுங்க. உணவு மட்டும் இல்லை, அதாவது உறவுகளும் அப்படித்தாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதை தொட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி சின்ன சின்ன புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான். தேவைப்படும் பொழுது வைத்திருப்பர், தேவை முடிந்தவுடன் தெருவில் வீசி விடுவர். வாழை மரத்துக்கு என்ன மரியாதை ஃபங்க்ஷன் தொடங்கும்போது. ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வாழை மரம் படுற பாடு மற்றவங்களுக்கு தாங்க தெரியுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சிலர் நம்மை பயன்படுத்துகிறார்கள், சிலர் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள், சிலர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சிலருக்கு நாம் சொல்லித் தருகிறோங்கிற தத்துவத்தை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்கள் மனநிலை குணநிலையை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. கடந்த 2-3 நாளாக அலைச்சல், ஏமாற்றங்கள், செலவுகள், மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வரவேண்டிய தொகையும் வந்து சேரும், நிலுவைத் தொகையும் வசூலாகும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய நிறுவனங்களோட வியாபாரம் பேசி ஒப்பந்தங்கள் பேசி கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து தான் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்க்குறத விட்டுட்டு நாமே ஏன் சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் தொடங்கக்கூடாதுங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க.
வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இந்த நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.